நீங்க வந்து பிளஸ் எல்லாமே முடிச்சு வந்திருப்பீங்க. நீங்க அப்ப வந்து 12th பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வேற மாதிரி இருக்கும். காலேஜ் லைஃப் வேற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலேஜ் பாதி விட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்து சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை வேற அவ்வளவுதான் பிரச்சனை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம் விட்டுருங்க. அந்த ஒரு பிரச்சனை அடுத்தவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இங்க எத்தனை பேர் வந்து டீச்சராவோ ஒரு கலெக்டராவோ ஒரு சிஎம்ஓ எம்எல்ஏ அந்த மாதிரி எப்படி எந்த கொஸ்டின்லாம் இருக்காங்க. ஸோ வந்து எதுவுமே வேண்டாம். இப்போ உள்ள பிரச்சனை தான் வந்து இந்த காலம் போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் லைஃபே அவசரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல போயிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு போகிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நான் பேசுறதா இருக்கும். இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இருந்தால் அசால்ட் அசைன் பண்ணலாம். பட் தமிழ் தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டேஜ் போய் ஏற முடியாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டேஜ் இருந்தப்ப 5000 பேருக்கு அவமானப்பட்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வர எந்த ஸ்டேஜா இருந்தாலும் சரி இப்போ வந்து பேசுறவங்களா எனக்கு எந்த கண்டென்ட் கிடைச்சாலும் நான் மட்டும் பேசுவேன். ஆனா இங்கிலீஷ் ஒரு நாலேஜ் இல்லாத போதும் நீங்க வந்து எவ்வளவு விஷயம் அர்த்தம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சொன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஹெச்ஓடியா இருக்கு, ஹெச்ஓடியா இருக்கு, அப்புறம் செல்வனை சார், அப்புறம் ராதிகா எல்லாருமே சூப்பரான கேரக்டர் நல்லா பேசுவாங்க. அதே சமயத்துல நல்லா பேசிருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் எப்ப வேணா கேட்கலாம். அந்த மாதிரி எப்ப வேணா டவுட் கேட்கலாம். அவங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் டெக்னிக்கல் நல்லா பேசுறாங்க, நல்லா பழகிக்கலாம். அவங்க எல்லாமே ஒரு ஜாலியான கேரக்டர் தான். அவங்க கூட ஃபைட் பண்ண விஷயம் எல்லாமே கரெக்டாக. அப்புறம் பையன் செம்ம ஜாலியா இருக்கு. தேங்க்யூ.